எப்போ வந்த? எப்படி இருக்க மேகலா? நல்லா இருக்கியா? மேகலா, எங்க போற? இங்க வா. என்னமோ மேகலா நம்மள பார்த்த உடனே ஓடுறான்னு சொன்னீங்க, இப்ப என்ன சொல்றீங்க? மேகலா, உன்னை பத்தி ஒருத்தன் தப்பு தப்பா ரொம்ப கேவலமா பேசினா, எல்லாரையும் நம்ப வச்சிட்டா மேகலா. ஆனா நான் உன்னை தப்பா நினைக்கவே இல்லை மேகலா. என்ன நம்ப மேகலா, ப்ளீஸ். உங்களை பார்க்க வரல. இந்த ஹோட்டல்ல இருந்து போயிருப்பீங்கன்னு நினைச்சுதான் வந்தேன். என்ன சொல்ற மேகலா? என்ன சொல்றீங்க? என் சூழ்நிலை என்ன தப்பான வழியில கொண்டு போயிடுச்சு. போதுமா? என்னடி சொன்ன? வேண்டாம். என்ன தொடாதீங்க. அந்த உரிமை உங்களுக்கு இல்ல. சாரி, நான் இங்க வந்து உங்க எல்லாரையும் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். மேகலா, நடந்தது எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாத்தையும் மறந்துட்டு உங்களோட வாழ சொல்றீங்களா? நான் இப்ப எவ்வளவு வசதியா இருக்கேன் தெரியுமா? அதெல்லாம் விட்டுட்டு உங்களோட இருக்கிறதுக்கு எனக்கு என்ன தலை எழுத்தா? மேகலா, நீ எப்படி பேசுற? நம்ம காதல மறந்துட்டியா? அத பத்தி நினைப்பு கொஞ்சமாவது இருந்திருந்தா இந்த மாதிரி தப்பான வழிக்கெல்லாம் போயிருக்க மாட்டியே. காதலா? அதெல்லாம் அந்த வயசுல வர கோளாறு. அத பத்தி நினைச்சு நீங்க அழுதுட்டு இருந்தீங்கன்னா அதே மாதிரி நானும் நினைச்சு அழுதுட்டு இருக்கணுமா என்ன? என்ன சொன்ன? உயிரோட விட மாட்டேன். நிக்காத, போயிடு ப்ளீஸ். போயிடு ப்ளீஸ். போடி, போ போ. என் கண்ணு முன்னாடி நிக்காத, கொன்னுடுவா உன்னை. போ. என்ன விட்டுட்டு போற? விடுறா. அவளை போய் வா, உட்காரு. எப்படி உட்காரு. செழியா, செழியா. கவிதா, அம்மா எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேம்மா. என்னம்மா வெளியவே நின்னு பேசிட்டு இருக்க? வா வா, வந்து உட்காரு. வா. பாட்டி நல்லா இருக்கீங்களா? பாட்டி நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கியா? வந்து உட்காரு. வா, உட்காரு. எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா. படிப்பெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. சரி செழியா, நீங்க இங்கதானே இருந்தவன்? ஏ செழியா, செழியா வரேன். கவிதா வந்திருக்காப்பா. ஹாய். என்ன போன்ல ரெடியா இருக்கேன்னு சொன்னா? நான் ரெடியா தான் இருக்கேன். உனக்கு தான் வெயிட்டிங். ரெடியா? அப்பவா கிளம்பலாம்? அம்மா எங்க கிளம்பலாங்கற? வந்தது வராதுமா கிளம்பிக்கிட்டு. என்னடா நீ? கவிதா எப்போதான் வரா? சாப்பிட மாட்டேங்கற நம்ம வீட்ல. என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கற? பலகாரம் ஏதாவது எடுத்துட்டு வந்து கொடு. வேண்டாம்மா, சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். சும்மா இரு, ஏதாவது சாப்பிடு. கீதா, கீதா, கீதா. எத்தனை வாட்டி கூப்பிடுறேன்? காதல வேலை. அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல, அடுப்படியில. ஆமா, அடுப்படிவே பார்த்து கிழிச்ச. கவிதா வந்திருக்கு, சூடா காஃபி போட்டு கொண்டு வா. இந்தாங்க. இந்தாம்மா, சாப்பிடு. பரவாயில்ல, இருக்கட்டும். சாப்பிடு. என்ன பொண்ணு நீ, சரியாவே சாப்பிட மாட்டியா? சாப்பிடுவேனே, ஏன் கேக்குறீங்கம்மா? நல்லா சாப்பிட்ட. உடம்ப பாரு எப்படி இருக்குன்னு. நாளை பின்ன கல்யாண காட்சின்னு ஆக வேண்டாமா? அதுக்கு உடம்ப நல்லா வச்சுக்க வேண்டாம். சாப்பிடு. சரிங்கம்மா.
ஏண்டி கவிதாக்கு சூடா காஃபி போட்டு கொண்டான்னு சொன்னேன்ல, இன்னும் என்ன பண்ற? வாய் பேன்னு பொழுது பாத்துக்கிட்டு இருக்க, போ. செழியன் சொன்னான், அவனுக்கு வேலைக்காக நீ தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கியாமே, நீதாம்மா அவனுக்கு உதவி செய்யணும். அந்த உரிமை உனக்கு மட்டும்தான் இருக்கு. அந்த வேலை கிடைச்சிரும்ல? நிச்சயமா கிடைச்சிருமா, நீங்க கவலையே படாதீங்க. நீயும் செழியனும் ஒன்னா போறத பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இந்தாட, நீ சாப்பிடுற, வெளியில போறீங்க சாப்பிடுறதுக்கு. சாப்பிடு. ஏண்டி உனக்கு கண்ணு என்ன முதுகுலையா இருக்கு? வாடி இந்த பக்கம். முன்னாடி வந்து குடுக்கறதுக்கு என்ன, அதே என்ன பின்னாடி வந்து குடுக்கற? ஐயோ இல்ல பரவாயில்லம்மா. இல்ல இல்ல தண்ணி ஊத்தி கழுவி இல்லாமா? பரவாயில்ல, ஒண்ணும் இல்ல. இரு இரு இரு, சூடா ஊத்தி இருக்குல்ல, அறிவு இருக்கா பாரு. காஃபியை கொண்டு வந்து கொடுங்க, சூடா ஊத்தி விட்டுட்டான். குடு, கொண்டா அப்படி. எவ்வளவு சூடா கொண்டு வந்திருக்கா பாரு. பாத்துமா, சூடா இருக்கு. அத்தை கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ஏய் சும்மா இருப்பா, உனக்கு ஒண்ணு தெரியாது. வர வர இவளுக்கு அலட்சியம் ஜாஸ்தி ஆயிட்டே போகுது. வேலைக்காரியெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். நமக்கு சரிசமமா நடத்துறதுனாலதான் இதுங்களுக்கு திமிர ஏறிட்டே போகுது. விடுங்கம்மா, எனக்கு ஒண்ணும் இல்ல. உனக்கு தெரியாதுமா, திமிர் பிடிச்சதுங்க. நீ காஃபி சாப்பிடு. ஒண்ணும் இல்லம்மா. ஒன்னும் பிரச்சனை இல்லல்ல? ஒண்ணும் பிரச்சனை இல்ல. செழியன் கிளம்பலாமா? கிளம்பலாம். வரேம்மா. வரேன் ஆண்டி. போயிட்டு வரேன் பாட்டி. போயிட்டு வரேம்மா. பத்திரம், அடிக்கடி வந்து போயிட்டு. கண்டிப்பா. ஜாக்கிரதை, பத்திரமா கூட்டிட்டு போடா. வடிவு, கீதா என்ன தப்பு பண்ணா? எதுக்காக அவளை திட்டின? என்ன தப்பு பண்ணாளா? அந்த பொண்ணு கையில சுட சுட காப்பியை ஊத்திட்டாளே, அதே மூஞ்சில ஊத்திருந்தா என்ன ஆவறது? அவ என்ன நம்ம வீட்டு வேலைக்காரியா? சம்பளம் கொடுத்தா வச்சிருக்கோம். ஏதோ நமக்கு ஒத்தாசையா இருக்கட்டுமேனு கணக்கு புள்ள விட்டுட்டு போயிருக்கிறாரு. படிச்ச பொண்ணு, அவளை திட்டுறதுக்கு உனக்கு ஒன்னும் உரிமை இல்ல. இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? பொம்பளை புள்ள பவுசா நடந்துக்குமான்னு சொன்னேன். ஒரு பெரிய மனுஷன் நான் இதை சொல்லக்கூடாதா? ஆமா, உரிமையோடைய பேசுற, ஏதோ அடிமைய பேசுற மாதிரில பேசுற. இனிமே இப்படி எல்லாம் பேசாத, ரொம்ப தப்பு. எனக்கு அறிவுரை சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா? இதுக்குதான் ஊர்ல இருந்து புறப்பட்டு வந்தீங்களா? வரும்போது சைலண்டா இருக்கீங்க, அப்புறம் ஆரம்பிச்சிருங்க உங்க வேலைய. என்ன மேகலா, இது உனக்கே பைத்தியக்காரத்தனமா தெரியல? ஏன் இப்படி எல்லாம் பண்ற? இது உன்னையே நீ அசிங்கப்படுத்திக்கிட்ட மாதிரி தானே? நான் என்ன பண்றது அனிதா? நான் என்ன பண்ணணும்னு நீ நினைக்கிற? இல்ல அனிதா, நான் பண்ணதா சரி. நான் வேற ஏதாவது பண்ணிருந்தா அது விஸ்வத்துக்கு தப்பா இருக்கும். அர்த்தம் இல்லாம பேசாத மேகலா. உன்னை புரிஞ்சுக்கிற, உன்னை பிரச்சனைகளோட ஏத்துக்கிற, உன் மேல உயிரே வச்சிருக்கிற ஒரு மனுஷனை இழக்கிறது முட்டாள்தனம் இல்லையா? எனக்கு தெரியும், நான் பண்ணதை சொன்னா நீ திட்டுவ, ஏத்துக்க மாட்டேன்னு. ஆனா எனக்கு வேற சாய்ஸ் இல்ல அனிதா. போடி, இப்போதைக்கு உனக்கு இருக்கிற ஒரே சாய்ஸ் விஸ்வம் தான். அத புரிஞ்சுக்கோ. அத விட்டுட்டு அனிதா, கொஞ்சம் யோசிச்சு பாரு. விஸ்வத்தோட அம்மாவுக்கு என்ன ஆரம்பத்துல இருந்தே பிடிக்காம போயிடுச்சு. இப்போ அவங்களோட வெறுப்புக்கு சிகரம் வச்ச மாதிரி அவங்களோட பார்வைக்கு நான் ஒரு நடத்து கெட்டவ, ஒரு கேவலமான தொழில் செய்யறவ. ஏன் அது பொய்ன்னு உன்னால் நிரூபிக்க முடியாதா? விஸ்வத்துக்கிட்ட என்னோட ஒழுக்கத்தை பத்தி புரிய வைக்கணும்ன்ற அவசியமே இல்ல அனிதா. ஏன்னா அவர் என்ன முழுமையா நம்புற ஒரு ஆத்மா. ஆனா அவங்க அம்மா அப்படி இல்லையே. என்ன தப்பா தானே நினைப்பாங்க. அந்த வெறுப்புல நான் விஸ்வத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா விஸ்வ மேல நிம்மதியாவே இருக்க முடியாது. வாழ்நாள் முழுக்க எனக்கும் அவங்க அம்மாவுக்கு நடுவுல அவஸ்தை தான் படணும். அனிதா, இப்ப கூட
இப்ப கூட விஸ்வா என்ன கட்டிப்பாரு. ஆனா அவங்க அம்மாவுக்கு தான் தான் புள்ள ஒரு கெட்டு போன பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்துட்டான்னு தோணும். எனக்கு என் விஸ்வத்தோட சந்தோஷம் தான் முக்கியம். சரி, இவ்ளோ தீர்மானமா இருக்கிற நீ எதுக்கு போய் விஸ்வத்தை பார்த்த? விஸ்வா இந்த ஊர்ல தான் இருக்காரு, என்ன பாக்குறதுக்கு தான் வந்திருக்காருன்னு தெரிஞ்சதும் என்னால அவரை பார்க்காம இருக்க முடியல அனிதா. நான் அவரை பார்த்து என் குடும்ப பிரச்சனைகளை எல்லாம் சொல்லி புரிய வச்சுட்டு அவரை ஊருக்கு அனுப்பி வச்சிடலாம்னு நினைச்சுதான் அங்க போனேன். ஆனா சூழ்நிலை அப்படி இருந்ததுனால சரி விஸ்வா நம்மள வெறுத்துட்டு போட்டுமேன்னு என் மனசுல ஒரு நிமிஷம் தோணுச்சு. அதான் அப்படி சொன்னேன். தப்பு மேகலா, ரொம்ப தப்பு. நீ மோசமானவன் விஸ்வத்தை நினைக்க வச்சிட்டியே. பரவாயில்ல அனிதா, என் மேல இருக்கிற கோவத்தினால ஊருக்கு போய் ஒரு நல்ல பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆகட்டுமே. இனி நான் என் குடும்பத்துக்காக வாழ போறேன். என்னைக்காவது ஒரு நாள் விஸ்வத்தையும் அவரோட குடும்பத்தையும் பார்க்கிற பாக்கியம் எனக்கு கிடைக்கணும். அப்ப நான் சொல்லுவேன், மேகலா தப்பானவ இல்ல, விஸ்வத்துக்காக பொய் சொன்னான்னு. விஸ்வா, அப்பா கிளம்புப்பா. அதையே நினைச்சிட்டு இருக்காத, கிளம்பு. சாரிம்மா. விஸ்வம், இன்னுமா மனசை போட்டு குழப்பிட்டு இருக்க? குழப்பிக்கலப்பா, மனசு ரொம்ப நொந்து போயிருக்கு. மனசு ரொம்ப வலிக்குதுமா. என்னப்பா அது? இந்த மாதிரிலாம் பேசினா எனக்கு சங்கடமா இருக்கு விஸ்வம். இனிமே நீ எதை நினைச்சு வேதனைப்படாத. நான் இப்ப வேதனைப்படுறது என்னோட செத்து போன காதல நினைச்சு இல்லம்மா, உங்களெல்லாம் நினைச்சுதாம்மா. ஆமாம்மா, எவ்வளவு ஒருத்திக்காக நான் உன்னை எவ்வளவு அவமானப்படுத்திட்டேன், எவ்வளவு திட்டிட்டேன். அவளை பார்ப்பேன், பேசுவேன், என்னென்னமோ கற்பனை பண்ணி வச்சிருந்தேன். எல்லாத்தையும் ஒரே செகண்ட்ல ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டேன்மா. வயசு கோளாறுன்னு சொல்லி என்ன ஒரு குப்பை மாதிரி தூக்கி எறிஞ்சிட்டாளேம்மா. அதுதான் என்னால தாங்கிக்க முடியல. இத பார், அவ எப்படின்னா போற விடு. இனிமே உனக்கு நாங்க இருக்கோம் விஸ்வம். இன்னும் உனக்கு வாழ்க்கை இருக்கு, இதோட முடிஞ்சு போயிடலப்பா. இத பார், அழக்கூடாது. எழுந்திரி, கிளம்பு. இத பார், இதோட அவன் நினைப்ப தலைமொழிக்கிட்டு வா. கிளம்பல, ரெடியா? கிளம்பல, வா வாப்பா, வா.
ஹலோ ஹலோ அது சுகம் லாட்ஜா ஆமாங்க. அங்க விஸ்வம்னு ஒருத்தர் தங்கியிருக்காருல்ல, ஆமா. அவர்கிட்ட நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டா பேசணுமே ப்ளீஸ். ஒரு நிமிஷம் லைன்ல வெயிட் பண்ணுங்க, கனெக்ட் பண்றேன். ஹலோ ஹலோ